அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய விசுவாசத்தில் மீண்டும் நாம் பலப்படுவதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவ கிருபை நாம் அனைவரோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவதாக. இந்த நாளில் நாம் ஒரு மகத்தான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, எந்த விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் நாம் கேட்டு அது கிடைக்கும்படி தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ, அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றதா அல்லது காலதாமதம் செய்கிறாரா? கர்த்தருடைய பொறுமை நீடிய ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் ஜெபத்தை கேட்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று எரேமியா 33:3 வாசிக்கிறோம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் நாம் வந்து இந்த காலை வேளையில் அவரை துதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய வாய்மொழிகளை தேவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 20வது சங்கீதம் 4வது வசனத்தில், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே, உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறார். இவ்வளவு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிற தேவன் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று நமக்கு நல்வழியை நமக்கு காட்டுகிற தேவன். அவர் நாம் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு சில நேரங்களில் அதை கேட்காமல் விட்டு விடுகிறார். என்ன காரணம் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவருடைய செவிகள் கேட்கக்கூடாதபடிக்கு அது மந்தமாகவும் இல்லை, நாம் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. அவருடைய தரப்பிலிருந்து அவர் எவ்வளவு மகிமையுள்ளவர் என்பதை இந்த வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஆனால் அது இயலாமல் போகும்போது அதற்கு காரணம் யார் என்றால் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தம்முடைய முகத்தை மறைப்பதற்கு நாம் செய்கிற பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது
அங்கு 7வது அதிகாரம் 12, 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வேதத்தின் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர் இரக்கமற்றவரா? நம்முடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் இருப்பவரா? இல்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் சகரியா பக்தன் சொல்லுகிற வார்த்தை சற்று சஞ்சலம் உள்ளதாக நமக்கு தோன்றுகிறது. நான் கூப்பிட்ட போது நீங்கள் எப்படி கேளாமற் போனீர்களோ அப்படியே நீங்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ சில பலவீனங்கள் நாம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்முடைய வாய்மொழிகள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன? நாம் செய்கிற பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்களே இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமங்கள் இவைகள் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு தடையாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவரோடு இருக்கிற இந்த அனுபவம் நம்முடைய காலத்தின் நியமங்களில் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மீது இறங்கும் குணத்தை பெற்றிருக்கிறவர். நம்முடைய சத்தத்திற்கு இறங்கி அதை கேட்டு தீவிரமாய் நம் பக்கத்தில் வந்து நமக்கு நன்மை செய்கிற தேவன் என்று 19வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் அது அவருடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 45வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. அதே யோவான் 7:49 சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவர் வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். சில நேரங்களில் நம்முடைய தவறுகள்
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் எப்பிராயிமுக்கு போட்ட பட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். எப்பிராயிம் தன் வியாதியதையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயிம் அசீரியரண்டுக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். மேலும் அதே ஓசியா 8:12 இப்படி சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நமக்கு எத்தனை தடைகள் இருக்கிறது என்பதை நான் யோசித்து பார்ப்போம். இந்த குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்று அதை ஏற்று நடக்காமல் நாம் போகும்போது நம்முடைய வேண்டுதல்கள் தேவ சமூகத்தில் எப்படி கேட்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, சற்ற ஜீவிதத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளின் பிரதியுத்தரம் நம்மிலே எந்த அளவு பலத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவம் நம்மிலே எந்த பலவீனத்தை நமக்கு காட்டுகிறது? அவர் நம்மிடத்தில் அழைப்பு விடுக்கும் போதெல்லாம் அல்லது தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு நம்மிடத்தில் பேசும்போதெல்லாம் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பப்படவில்லை. அந்த குணத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால், இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று 81வது சங்கீதம் 11, 12, 13வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் நம்மை தேவ சமூகத்தில் செவிகொடாமல் செய்கிறது. இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கவில்லை. அவருடைய சத்திய எழுத்துக்களின் மீது நமக்கு வாஞ்சை இன்னும் பூரணப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருக்கிற அந்த அனுபவத்தை எப்படியெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீதிமான்களின் பாதையில் ஜீவ ஊற்று இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் அதை கேட்டு தீவிரமாய் நம்மிடத்தில் வந்து நமக்கு இறங்குகிறார். இந்த வார்த்தைகளை நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் பிரயோகப்படுத்துகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகள் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி கடந்து செல்வதற்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறது. சற்று யோசிப்போம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லையோ அவர்கள் மரணத்தை விரும்புகிறவர்கள். அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை சேதப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இவ்வளவு குற்றங்கள் நம்மீது இருக்கும்போது தேவ சமூகத்தில் சென்று நாம் வேண்டிக் கொள்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் எப்படி செய்து கொடுப்பார்? அவர் கேளாதவர் போல்தான் இருக்கிறார். என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட போது நீங்கள் எப்படி கேளாமல் போனீர்களோ அப்படியே நீங்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, என்றைக்கு இந்த பலவீனங்கள் நம்மை விட்டு அகலும்? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒருவர் மீது நம்பிக்கை உள்ளதாய் காணப்படுகிறதா, அல்லது இருவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறதா? உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் நாம் சிநேகிதராய் இருக்க விரும்புகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மட்டும் சிநேகிதராய் இருக்க விரும்பினால் நமக்கு இரட்சிப்பின் பாதை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். ஆண்டவரோடு மட்டும் நம்முடைய இணைப்பு இருக்கும் என்றால் நம்முடைய பாதை கரண்டு முரடாக இருக்காது, எப்பொழுதும் சீராக இருக்கும். உலகத்தோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்றால் அந்த நல்ல பாதையில் சத்துரு நம்மை நடப்பதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். நம்மை அவன் பக்கத்தில் இழுப்பதே அவனுடைய வேலை. இதற்கெல்லாம் நாம் நம்மை ஒப்புக்கொடுத்திருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை இருமணம் உள்ளவர்களே உங்கள் வழிகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நமக்கு 2 விதமான எண்ணங்கள் இருக்கிறது. அந்த எண்ணங்களை நாம் நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட்டு ஆண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யவும், அவரை மட்டுமே தெய்வீக தேவனாக நாம் ஏற்று அவருடைய வழியில் நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய பாதையில் என்றென்றைக்கும் இருள் இல்லை, வெளிச்சம் உண்டு. நீதிமான்களுடைய பாதையில் என்றைக்கும் வெளிச்சம் இருக்கும். துன்மார்க்கருடைய வீட்டிலோ சாபம் தங்கி இருக்கும் என்றுதான் ஞானி நமக்கு சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்து இருக்கும் என்றால் நாம் அதை நீக்கி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? என்னிடத்தில் ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். பாவத்தோடு தேவ சமூகத்தில் சேராமல் பாவத்திலிருந்து முற்றிலும் விளக்கப்பட்ட அனுபவத்தை கொண்டு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒரு முறை தேவன் நம்மை முற்றிலுமாக சுத்திகரித்து விட்டார். நாம் பாவத்திற்கென்று செத்தவர்கள். பாவத்திற்கென்று செத்த நாம் மீண்டும் அந்த பாவத்தில் எப்படி பிழைத்திருப்போம்? ரோமர் 6:2 சொல்லுகிறது, பாவத்திற்கு மரித்த நீங்கள் அதில் எப்படி பிழைப்பீர்கள்? அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் பாவம் நம்மை ஆட்கொள்ள விடாதபடி நம்முடைய மாமிசத்தின் இச்சைகளை தேவ சமூகத்தில் அவரோடு கூட சிலுவையில் அறைந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிச ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, உலக ஆசை நமக்கு வேண்டாம். உலகத்தின் நம்பிக்கையில் நம்முடைய ஜீவன் வேண்டாம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்றுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை பெற்று நம்மில் இருக்கும் குறைவுகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கே அந்த விடுதலையை பெற்ற பிள்ளைகளாய் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், ஜெபத்திலே நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து நாங்கள் பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து
நாங்கள் கேட்பதையெல்லாம் என் தேவன் எங்களுக்கு கொடுக்கும் அனுபவத்தை நாங்கள் கண்ணார காண இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய குறைவுகளை வெளிப்படுத்தினீர். நன்றி ஆண்டவரே. அதை ஏற்று உமக்கு ஏற்ற மனப்பக்குவத்திலே எங்களுடைய வாழ்க்கை அமைய நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை புது பாண்டமாக வணையும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் கேட்ட நல்வார்த்தைகள் நம்மை மனமாறச் செய்து கர்த்தருக்குள் இசைந்த ஒரு அனுபவத்தை பெற தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த அனுபவத்தோடு தேவ சமூகத்திலிருந்து கடந்து சென்று இந்த நாளின் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.